முக்கியமாக லட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 விஷயங்கள் சொல்லுவோம். ஒன்று வந்து லட்டில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இல்லாமல் வந்து லட்டை வந்து தயாரிக்கணும். 2வது அந்த லட்டில் போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் அளவுகள், அதை வந்து வெல்லமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக சர்க்கரையாக இருந்தாலும் சரி, இந்த போடுற ஒரு ஏலக்காய், பல லட்டுகளுக்கு ஏலக்காய் போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் ஏலக்காய் எடுத்து மக்கள் குட்டிடுவாங்க. லட்டுகளுக்கு ஏலக்காய் அவசியம் இல்லை, சில லட்டுகள் மட்டும் போட்டால் போதும். அப்போ தான் அதனுடைய உண்மையான சுவையும் மனமும் நமக்கு இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட், 2வது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இன்க்ரீடியன்ஸு, 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம அதில் போடக்கூடிய பாண்டிங் ஏஜென்ட்டு, அதாவது ஃபேட்டு. இந்த ஃபேட்டு அப்படின்னாலே 2 தான். ஒன்று வந்து கீ, 2வது வந்து ஆயில். அப்போ இந்த ஆயில் அண்டு கீ அப்படின்னு வரும்பொழுது நாம் டைஜஷனுக்காக சாப்பிட்றோம் லட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். முன்னோர்கள் அப்படி தான் நமக்கு லட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் பிரசாதமாக நமக்கு வந்திருக்கு.